தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. குழந்தைகளா, இன்னைக்கு நீங்க கடினமா உழைச்சா வருங்காலத்துல சந்தோஷமா இருக்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அழகான காட்டுல ஒரு எறும்பு ஒண்ணு இருந்தது. அது எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கும். குளிர்காலத்துக்கு தேவையான உணவை சேகரிச்சு கொண்டே இருக்கும். அதே காட்டுல ஒரு வெட்டுக்கிளி ஒண்ணு இருந்தது. அது எப்போதுமே சந்தோஷமா ஆடி பாடி விளையாடிக்கிட்டே இருக்கும். வெட்டுக்கிளி எறும்ப பார்த்து சிரிச்சது. ஏன் எப்போதுமே இப்படி கடினமா உழைச்சுக்கிட்டே இருக்க? என்னோட சேர்ந்து நீயும் விளையாடலாமே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு எறும்பு சொல்லிச்சு, நான் இப்ப வேலை செய்யறேன். குளிர்காலத்துல நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா என்கிட்ட நிறைய உணவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி போ, நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுக்கிளி விளையாடிட்டே இருந்தது. சீக்கிரமாவே குளிர்காலமும் வந்தது. பனி வந்து எல்லா இடத்தையும் மூடிடுச்சு. எந்த உணவுகளும் கிடைக்கல. எறும்பு அது சேகரித்த உணவுகளை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா வெட்டுக்கிளிக்கு உணவு எதுவும் கிடைக்காம உணவை தேடி அலைஞ்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா எறும்போட வீட்டுக்கு போய் கதவை தட்டி கெஞ்சிச்சு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. எறும்பும் வெட்டுக்கிளிக்கு கொஞ்சம் சாப்பாடு தந்துச்சு. அதுக்கப்புறமா வெட்டுக்கிளி குளிர்காலத்துக்கு தேவையான உணவை கோடை காலத்திலே சேகரிக்க ஆரம்பிச்சது. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வரும் முன் காப்பதே சிறந்தது. அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.